சாதுக்கள் இரவலராக எந்த வீட்டிற்கும் செல்லலாம். குடும்ப காரியங்களை கவனிப்பதில் மும்முரமாக இருக்கும் கிரகஸ்தன் ஆன்மீக முன்னேற்றத்தை பற்றி எண்ணுவதில்லை. யாகையால் சாதுக்கள் அவனிடம் செல்லும் போது ஆன்மீக எண்ணங்களும் அவனின் எழும் வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏழையும் சாதுவின் தொடர்பு காரணமாக முக்தி பெறும் வாய்ப்பை அடைகிறார். செல்வ செருக்கினால் முழுமுதற் கடவுளின் பக்தர்களான சாதுக்களின் தொடர்பை இழந்து நிற்பதில் என்ன லாபம்? அந்த இரு தேவர்களும் இக உலக செல்வ செருக்கினால் கர்வமடைந்து இழிவை தேடிக்கொள்ளாத வண்ணம் பார்த்து கொள்வது நம் கடமை என நாரத மகாமுனிவர் எண்ணினார். வீழ்ச்சியடைந்திருந்த அந்த இருவரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கருணை உள்ளம் படைத்த நாரதருக்கு ஏற்பட்டது. அவர்கள் அறியாமையில் இருந்ததால் தம் புலன்களை கட்டுப்படுத்த இயலாமல் காம வாழ்வில் ஈடுபட்டிருந்தனர்.